ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தையும் குமுறுன்னு குமுறுறாங்க. இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க, புதுசாக கடனாகுங்கிறீங்க, பொண்டாட்டி புள்ள புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. அவன் சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலையும் சாப்பிடக்கூடாது. ஐயா நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏன்னா பாசிட்டிவா சொல்லுங்க. அந்த பார்ட்னர் விஷயமும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்க பார்ட்னர் விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி அவங்க அனுபவிப்பாங்க. வெற்றி கொடி கட்டு தடைகளை மட்டும் மாறிவிட்டு பாட்டு வேற. தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிடர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் சின்ன திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய பலரும் வந்திருக்காங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. சோ இந்த ராசிக்காரர்கள்ல யாரோ ஒருத்தர் உங்க ராசியில இருப்பார். ஸோ இவங்களுக்கு ஒன்று சொல்லல, அது நமக்கு சேர்த்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். இது அந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நம்ம முதல்ல என்னென்ன ராசிக்கு என்ன அப்படின்னு போறதுக்கு முன்னால சில காமன் கொஸ்டின்ஸ் போவோம். முதல்ல பணத்திலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, 2026ஆம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும்? அப்படி கேளுங்க, கேட்டாச்சுல்ல சார் ரிஷபராசிக்கு சார், ரிஷப ராசிக்கு அவங்களுக்கு தொழில் ரொம்ப அதிகமா நல்லா இருக்கும் சார். எங்க பணம் கேட்டாலும் இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். எங்க பணம் கேட்டாலும் கிடைக்குமா? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும், கொடுத்த பணம் திரும்ப ஏற்கனவே வரும். கிடைக்கும்னு வாங்கினதுனாலதான் இஎம்ஐயே இருக்கு. அப்புறம் மறுபடியும் கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய நேரம் சார். ஓ, பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். நல்ல வேலை கிடைக்கும் சார். முத யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த நீங்க வேலை ரிஷபம். மூலமா நல்லா அவங்க வேமா அந்த பணத்தை திருப்பி அடைச்சிருவாங்க. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? அதான் பாத்துக்கிட்ட வேலை தான் கெடுத்து விட்டீங்களா? அப்படி என்ன வேலை பார்த்தா? தூங்கிந்தல்ல. ஒரு நிமிஷம், ஒரு மைண்ட் வாய்ஸ் வெளியில வருது. வேலையெல்லாம் கிடைக்குது, காசு தான் கிடைக்கல. சார் வேலை அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன ட்ரை பண்ணாலும், கண்ணை மூடி ட்ரை பண்ணாலும், கண்ணை மூடாம ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது. கும்பராசிக்கு பெருசா யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்றதுனால நிறைய பணம் ஏமாற்றம் வரும், வேலையில சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான இயரா இருக்க போகுது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சிம்மத்துக்கு சார், சிம்மம் தான். இது இன்னும் எவ்வளவோ இருக்கு. இது விளக்கமாடா, இன்னும் முடியல, இருக்கு. சத்தியமா இப்பதான் ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்து பொண்டாட்டி வேற வந்திருக்கு, இப்படியே கிளம்பிடு ஐயா. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. பயப்படுறதுல ஒண்ணு இல்ல, இது பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா. நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்கறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும். இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு பொட்டியோட சார். ஆமாங்க. எந்த ராசி, அதாவது இந்த ராசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு 2025ல டப்புன்னு கல்யாணம் பண்ணிருங்க, இல்லைன்னா பிரச்சனை. மீன ராசி சார், ராசியிலே சனி இருக்கனால ஏதாவது தடங்கல்கள் வரும். அதனால உடனே கல்யாணம் பண்றது நல்லது. தெருவா பஸ் ஸ்டாண்டா பிச்சைக்கார ரேஞ்சுக்கு அலையறியே, உனக்கு பொருத்தமா ஒரு ராப்பிச்சக்காரிய பகல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. மிதுன ராசி கடக ராசி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்சலாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. புரியல என்ன புரியல? யூ டேட். அது என்ன ரீசன் வேலண்டைன்ஸ் டே கொண்டா? அந்த வேலண்டைன்ஸ் டே வர பீரியட்ல இவங்களுக்கு நடுவுல புதன் வருவாரு. இந்த புதன் என்றவர் எப்படி சொல்லலாம்னா, இந்த 2 பேர் லவ்வர் இல்ல ஹஸ்பண்ட்னு வரும்போது இந்த புதன் பாய் பெஸ்டி மாதிரி. சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். போதும், மறுபடியும் சொல்றேன், மை வைஃப். இவர் ரொம்ப மாடர்ன் ஜோசியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜென்சி ஜோசியர். அதனால இந்த வருடம் வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. எக்காரணத்து கொண்டும் நாங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். என்ன மாமா? கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி, சொல்லி தொலைறேன். சிம்மம். ஏன் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு எல்லாத்துலயும் மாற்றாரு சார். ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. கன்னி ராசிக்கு 7ல சனி பகவான் இருக்கார் சார். அவரே 6 கூடியவர். அதனால கணவன் மனைவில சில பிரச்சனைகளை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க தன்னுடைய கணவன் மனைவிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும். ஏதாவது இவங்க நார்மலா பேசுற விஷயத்த கூட அவங்க ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் இவங்க எதை எடுத்தாலும் நம்மள தப்பா பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ நிதானமா பேசினாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம் சார். ஐயா, உனக்கு வாக்குல சனி வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தையும் குமுறுன்னு குமுறுறாங்க. அலேக்காக அப்படியே தூக்கி கட்டி வைத்து வாயிலேயே மிதிக்கிறார்கள் மன்னா. எந்த ராசி வெளி சாப்பாட்டை குறைச்சிக்கணும்? சிம்மம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். அவன் எவ்வளவுதான் குறைச்சு இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும், நானா ஏத்துக்கல. அவன் குடுக்குறான் பிரஷரா, அவன் குடுக்குறான் பிரஷரா. இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க, புதுசா கடனாகுங்கிறீங்க, பொண்டாட்டி புள்ள புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. அவன் சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலையும் சாப்பிடக்கூடாது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
எந்த ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் 2026? ரிஷபராசி. ரிஷபராசி. மேஷ ராசியும் சாப்பிடலாம். எந்த ராசி அடுத்தவங்க லவ்ல போய் அட்வைஸ் கொடுக்க கூடாது, சிக்கலாயிரும்? விருச்சிக ராசிங்க சார். சொன்னாங்களா உன்ட்ட? ஓகே, பொது பலன்கள் நிறைவுற்றன. இனிமேல் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். என்ன ராசி வந்திருக்கோ அதற்கான பலன்களை இங்க 1-2 பேர்ட்ட கேட்கலாம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ராசியான ஆளு பிரவீன் தான். முதல்ல நீ எடு. விருச்சிகம். விருச்சிகத்திற்கு 2026 எப்படி இருக்கும்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். விருச்சிகத்துக்கு பொறுத்த அளவுக்கு சார் நிறைய வாய்ப்புகள் வரும். வீட்ல இருந்தே நிறைய வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிஜிட்டலா சில்வர் வாங்கி வச்சாங்கன்னா விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும் சார். காசு இல்லப்பா காசு இல்லைங்க யாத்துக்கு அடியா காசு சொல்றேன் இந்த பையன். சார் அவங்களுக்கு காதல் விஷயத்துல கவனமா இருக்கணும். காதல் ஏதாவது தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பொண்ணை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே காதல் பைத்தியம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒண்ணு அவங்க டிப்ரெஷன்ல இருப்பாங்க, இல்ல வேற யாரையா டிப்ரெஷன்ல போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. செல்வி, விருச்சிகம் 2026. மனிதன் பாதி மிருகம் பாதி கும்பல். எப்ப இவங்க மூட அவுட் ஆவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கூடவே கூடாது. சிக்கல்லாம் டக்குனு போய் பார்த்தோம். ஆமா, டாக்டர் பார்த்தோம். ஏதாவது கேள்வி இருக்கா விருச்சிகத்தை சேர்ந்தவர்கள்? எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்குமா? என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? டேய் கேக்குறால சொல்றா. அடுத்த வருஷம் இப்ப கல்யாணம் பண்ணலாமா எப்படி? இல்ல விருச்சிகம் இப்ப லவ் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில கிடைக்காது. ஏன்னா இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது பெரிய கஷ்டம். ஏய் நான் கலாயிரியா சம்மடி வாங்க. கல்யாணம் ஆன நைட்ல இருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில பாத்தீங்கன்னா விருச்சிகம் தான் இருக்கும். அவுட் ஆஃப் பாக்ஸ். அது அப்படி பெருமையா சொல்லிக்கலாம். என்ன பெருமையா பேசுறீங்க? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெருமையாடா இது? இப்போ இவங்க கையில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 3 விஷயம் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து ஒரு ஸ்மைலி, அவங்க பரிசா கொடுப்பாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா சாட். ஒன்றும் ஒர்க் ஆகாது, கொஞ்சம் மோசமா தான் இருக்கு இந்த ராசிக்கு. நடுவில் ஒன்று இருக்கு, அது ஒண்ணுமே இல்லாது. அதாவது அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாது. உப்பு சப்பில்லாது ஒப்பீனியனா பெருசா சொல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டார்ஸ் இவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். ஒரு புதுமையா இருக்கும் கேப்டன், புதுமையா இருக்கும். உங்களுக்கு விருச்சிகத்தை நீங்க எப்படி கணக்கெடுத்திருக்கீங்களோ அதன்படி கொடுக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு கொடுங்க. சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஆசீர்வாதம் கேட்கல சார், கொடுக்குறது என்னன்னு சொல்லுங்க. இதை கொடுங்க, கொடுத்துட்டு சொல்லுங்க. நான் அந்த பிள்ளைகிட்ட சந்தோஷமா இருமா மகிழ்ச்சி. அதை சொல்லி கொடுங்க. நீங்க கொடுக்க என்னன்னு தெரியணும்ல. ரொம்ப தேங்க்ஸ். எடுங்க, ஒரு ஆளு எடுங்க, படிங்க. சிம்மம். ஓகே, எந்திரிப்பா. சிம்மம் ரெடியா? நீ எதுக்கு ரெடியா இருக்க? சிம்மம் எப்படி இருக்கும் 2026? சிம்ம ராசி நல்லா தான் சார் இருக்கும். அவங்க நேரத்தையும் முயற்சியும் சரியா செஞ்சாங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பலாங்க. லவ் பண்ற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக் ஆகும் சார். வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். கணவன் மனைவிக்கு இடையே அதிகமான சண்டை வரும் சார். டெம்பரவரி ஸ்லீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார். தொழில் போட்டி பொறாமை ஏற்படும், முன்விரோதம் ஏற்படும். இதனால எதிரிகள் அதிகரிப்பாங்க. பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படும். குறிப்பா பார்ட்னர்ஸ் அவங்க மாமனார் மாமியாருடன் கசப்பு ஏற்படும். அதனால அவங்க சைடுல இருந்து வரக்கூடிய ஆதரவு கட் ஆகும். எல்லாம் நடந்துரும். இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு ஜீரணிக்க முடியல. டேலண்ட் வச்சு அச்சீவ் பண்ண முடியுமா இல்லனா படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி அச்சீவ் பண்ணுவோமா அப்படின்னு? இந்த பாரு, நல்லா நடிச்சா தான் கம்பெனில காசு வாங்க முடியும். இல்லை இப்போ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டி சிங்கிங்னா அதிலே பண்ண சொல்லுங்க. ரொம்ப நல்லா வரும். பேர் ஃபேம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். வெற்றி கொடி கட்டு, தரைகளை மட்டும் மாறி விட்டு பாட்டு வேற எடுங்க. நினைச்சேன் எடுக்க தான் வரும், படிக்க வராதா? அவங்க ராசியே உங்களுக்கு நானே தான். ஓ, நீங்க தானா? கும்பம். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். எப்படி இருக்கும் கும்பத்திற்கு? பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார், ஸ்கேம். பார்ட்னர் மூலம் ஏமாற்றப்படுவார், பண மோசடி. பணத்தை நீ எப்ப தருவ அத சொல்லியா? நினைத்தது நடக்கவில்லை என்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டிசப்பாயின்மெண்ட் வரும். சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்ல. மனதளவில் வீக் ஆவார்கள், கான்ஃபிடென்ட் இல்லாம போகும். அதிகமான ஸ்ட்ரெஸ். கடன் வாங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய கடனால ஆயிடுவீங்க. ஐயா நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏதாவது பாசிட்டிவா சொல்லுங்க. இந்த புடி சொல்லுங்க. எனக்கு பாத்து ஆறுதலுக்காவது ஏதாவது ஒரு நல்லது அந்த கணிப்பை சொல்லுங்கங்கற. இருக்கேன். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிகமா உழைப்பாங்க சார். ரிசல்ட் இப்ப கிடைக்கலனாலும் கிரகம் மாறும் பொழுது அப்ப இவங்க உழைப்பு மூலியமா அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும். அந்த பார்ட்னர் விஷயமும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா அவங்க இருக்கும். பார்ட்னர் விஷயத்தை உங்கள்கிட்டயே சொல்லணும். இந்த பத்திரிகையில கடிச்சோக்கு எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்சு. கும்பராசிக்கு காதல் வாழ்க்கை திருமணமாக வாய்ப்பு இருக்கா இந்த வருடம்? குட் கொஸ்டின்.
ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக். அதாவது இந்த பொண்ணு ஒரு லவ்ல இருக்காங்க. அந்த லவ் திருமணத்துல முடியுமா 2026ல? அது நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். கரெக்டா கட்டுவிட்டா? மேக்குள்ள பண்ணிட்டா டிலே ஆகாது. மேக்குள்ள தள்ளனா 27ல போகும். அது அவ்வளவுதான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், ப்ரொஃபஷனலா வந்து growth ஆக வாய்ப்பு அது இருக்கா? பக்காவா ஆகும். இதுக்கு நீ பதிலே சொல்லணும் சொல்லி இது சும்மா அந்த கேள்வி மட்டும் கேட்டவன் வீட்டுல கவனிச்சிருவாங்கன்னு. உப்புக்கு சப்பானிய சும்மா ப்ரொஃபஷனலா மேல வர வாய்ப்பு இருக்கா? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. படிங்க. கடகம். 2026 கடகம். ஒரு பாலாஜி படிக்கட்டில் நடந்து போறப்ப கீழே விழுவாங்க சார். என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. கடுமையான பொருளாதார சிக்கல். எந்த பொருள் அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ அந்த வருஷம் இந்த வருஷம் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். பாய்சன் வெளியூர் நீங்க கேட்டீங்களா சார், வெளியூர் போறப்ப சாப்பிட்டா செட் ஆகாது. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். இவன் ஒருத்தர் 7 இழுக்குன்னு முடிவு பண்ணிட்டானா 7 இழுக்காம விட மாட்டான். நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி அவங்க அனுபவிப்பாங்க. எடுங்க. மகரம். மகரம் 2026 சார் பாசிட்டிவ் தின கல்யாணம் 100%. முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். ஓகே, இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. சார் ஒரு 15 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன் சார். நான் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன். மேம் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. பட் இந்த அங்கீகாரம் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. லைஃப்ல எப்பயாவது கிடைக்குமான்னு கூட கேட்குறேன் சார். அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஆனா வாழ்க்கையில எப்பயாவது கிடைச்சிடுமா அப்படின்னு கேக்குறீங்களே, ஏன் அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்? அதுல அவ்வளோ இருக்கு சார். இந்த ஃபீல்டில் ஒரு 15 வருஷமா இருக்கேன். நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா டேரக்டருமே ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது என்னன்னு தெரியல. நான் நடித்த சீன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று கட் ஆகிடும், அப்படியே வந்தாலும் அது பெருசாக ரீச் ஆகாது. நான் தான் அப்படின்னு தெரியாது. என்னோட இயக்கம் எல்லாமே நான் அதில் ஜெயிக்கணும் அப்படின்றதான். நீங்கள் கூட அழுகாம தான் பேசணும்னு வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் என்னால் முடியல. ஓகே, அதான் 2026 27 ரெண்டுமே சேர்த்து நல்லா இருக்கிறாங்க சார் சொல்றாங்க. நானும் அதை நம்பி தான் ஓடிட்டு இருக்கேன். அவநம்பிக்கை வேண்டாம், நம்புங்க. ஆனா தெரியல சார் என்ன நடக்குமா என்ன. நம்பிக்கை விட மாட்டேன் சார், போயிட்டு தான் இருப்பேன். உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவேன், போயிட்டே இருப்பேன். சூப்பர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கு சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.